அனைவருக்கும் வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியலில் பழனிசாமி புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணுறாரு. பாக்கியலட்சுமியோட ரெஸ்டாரண்ட் பக்கத்துலேயும் அவங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் கூப்பிட்றதுக்காக போயிருக்காரு. ஆனால் பாக்கியலட்சுமி அவர் வரவங்களையும் பலூன் டெக்கரேஷன், பூ மாலையை வச்சு அலங்காரம், அப்புறம் குத்து விளக்கு, இந்த மாதிரி எல்லா ஏற்பாடுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அவங்க வீட்டு ஆட்களையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க அம்மா எல்லாம் கேட்குறாங்க, என்னம்மா எப்படி இருக்கா அப்படின்னு. நல்லா இருக்கேம்மா அப்படிங்க. வாங்க வாங்க அப்படின்ட்டு பக்கத்தில் அவங்க மருமகனும் இருக்கார். என்ன ஆண்டி நீங்கள் மட்டும் தானே, வேறு யாரும் இல்லையா, வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. வேறு யாரை கேட்குற அப்படிங்கிறாங்க. எலியன், செலில், அம்மா அப்பா எல்லாம் தாத்தா பாட்டிலாம் இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. அவங்களெல்லாம் உங்கள் மாமா கூப்பிடவே இல்லையேன்னு. ஐயோ மேடம், நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவோன்னு நினச்சேன். நீங்கள் என்னன்னா பலூன் டெக்கரேஷன்லாம் பண்ணி குத்து விளக்கெல்லாம் ஏற்று அதே தான் பிரம்மாண்டமாக ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பழனிசாமி சொல்கிறாரு. சார் நீங்கள் முதல்ல நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறீங்க சார். அது சின்ன சின்ன விஷயம் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இதெல்லாம் ஒரு கிராண்டாக தான், ரொம்ப சிம்பிளாக தான் சார் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்கியலட்சுமி சொல்கிறாங்க. சரிங்க சார், ரிப்பனை கட்டுங்க அப்படிங்கும். அவங்க அம்மா விட்டுட்டு பழனி அவங்க அம்மா வச்சு ரிப்பனை கட் பண்ணுறாங்க. எல்லோரும் கை தட்டுறாங்க. சரின்ட்டு எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க. வந்தோடனே விளக்கேற்றுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏற்றுங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா, அவங்க அக்கா எல்லோரும் விளக்கேற்றிட்டு, பாக்கியா நீ விளக்கேற்றுமா அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும் அப்படின்னு, விளக்கேற்றுக்கா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் செல்வி நீ போய் அதை எடுத்துகிட்டு வான்னு பாக்கியா சொல்லவும் செல்வி ஸ்வீட் எடுத்து வராங்க. ஐயோ மேடம் என்னது இது அப்படிங்கிறாங்க. சார் உங்களுக்காக நாங்கள் செஞ்ச சர்ப்ரைஸ் அப்படின்னாங்க. என்னது மேடம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. ஸ்வீட்டு ஆண்டி, ஸ்வீட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. செல்வி இன்னே பழனிசாமினே உங்களுக்காக அக்கா ஸ்பெஷலாக செஞ்சுச்சினே அப்படிங்கிறாங்க. நல்லாயிருக்கு மேடம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் கடைலாம் ஓகே தானே அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்குது சார் உங்கள் கடை அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் பழனிசாமியோட அவங்க அக்கா இருக்காங்க. என்ன பாக்கியா வர வர நீங்களும் எங்கள் அண்ணனும் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டீங்க போலுக்கு அப்படிங்கிறாங்க. சார் நான் எப்போவுமே எல்லாமே ரொம்ப பக்கத்தில் தானே இருப்போம் அப்படின்னு பாக்கியாவும் சொல்கிறாங்க. இல்லை அது இல்லை, பக்கத்தில் கடை வச்சுருக்கீங்களே அதுக்காக அண்ணே. மேடம் நம்ம கடையில் எல்லாமே இருக்கும், உங்களுக்கு பாருங்கள் நம்ம கடையிலேருந்து நானும் ஸ்வீட் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. செல்வி அண்ணன் எங்கள் கடை பக்கத்துலேயே கடையை ஆரம்பித்தது, கஃபே ஆரம்பித்தது எனத்தான் ரொம்ப வசதியாக இருக்குது. போர் அடிக்கிறனால அண்ணன்ட்ட அடிக்கடி நான் பேசிக்கிடுவேன் இல்லை அப்படிங்கிறாங்க. அவர் ஆரம்பிச்ச கடைலாம் 10க்கு மேலே இருக்குது, 10க்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறாரு. உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அவருக்கு நேரம் இருக்குது, போடி அப்படின்னு சொல்லி பாக்கிய சொல்கிறாங்க. இல்லைண்ணே அண்ணன் அதெல்லாம் எங்ககிட்ட பேசும், அண்ணனுக்கு பாரு இனிமேல் கஃபேன்னு தான் கதையேன்னு கிடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கே கலாய்க்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோபியை காட்டுறாங்க. கோபி காலையிலேருந்து சாப்பாடு எடுத்து அவங்க கொண்டு கொடுக்குறாரு. மத்தியானம் 12:30க்கு டான் போயிடுறாரு. அடுத்த 4 மணிக்கு காஃபி கொடுக்குறாங்க. திருப்பி நைட்டு 8 மணிக்கு டிஃபன் கொடுக்குறாரு. இதே தான் 2 நாள் 3 நாள் ஓடிக்கிட்டே இருக்குது. அடுத்து மத்தியானம் சாப்பாடு கொடுக்க போகிறாரு 12:30. ஆனால் ஃபோன் வருது. சார் நாங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்லேருந்து பேசுவோம், எங்களுக்கு ஏற்கனவே சாப்பாடு சொன்னதுலேருந்து இன்றைக்கி 25 சாப்பாடு மட்டும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறாங்க. ஓகே சார் ஆர்டர் நாங்கள் டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்னு கோபி சொல்லிவிட்டு அதுக்கடுத்து அந்த வேலை பார்க்குற சர்வெண்ட்டை சொல்லிட்டு போகிறாரு. செஃப்ட்டை மறக்காமல் சொல்லியிருக்கேன் 25 சாப்பாடு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே சார் அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. வீட்டுக்கு போயிடறாங்க. அவங்க அம்மாவுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்துறாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. மணி அதுக்கடுத்து 3 மணி ஆகுது மத்தியானம். அவருக்கு கால் வருது. ஃபோன் கால் பேசி முட்டிருக்காரு. சார் ஒரு 25 சாப்பாடு கூட எக்ஸ்ட்ரா உங்களால் ரெடி பண்ண முடியாது, நீங்களும் என்ன சார் ஹோட்டல் நடத்துறீங்கன்னே. சார் என்ன சொல்கிறீங்க, நான் தான் கொடுத்தேன், எங்கே கொடுத்தீங்க, எப்பயும் போல வந்த சாப்பாடு தான் வந்துச்சு, மற்றவங்களாம் சாப்பிடாமல் இருக்காங்க, இப்போ கொடுத்துட்றேனே, இனிமேல் நீங்கள் கொடுத்து என்ன சார் பண்ண போகிறீங்க, சாப்பாடு டைம் முடிஞ்சு 1 மணி நேரம் தாண்டிடுச்சு, வைங்க சார் ஃபோன் அப்படின்ட்டு அவர் அந்த இன்ஸ்டியூட்லேருந்து வந்துட்டு வச்சிடறாங்க. திருப்பி இவருடைய சர்வெண்ட்டு இவங்க வேலை பார்க்குறவங்க எல்லாரும் செஃப் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. கோபி கூப்பிட்டுட்டு அந்த இது சொல்கிறாங்க, 25 சாப்பாடு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண முடியல, நீங்கள் என்ன செஃப் பண்ணீங்க, உங்ககிட்ட தான் நான் கொஸ்டின் கேட்குறேன், என்ன பண்ணீங்க அப்படிங்க. சார் எனக்கு இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷன் வரலையே சார், 25 சாப்பாடு எக்ஸ்ட்ரா சொன்னீங்க அப்படின்னு. நான் சொல்லிட்டு தான் நான் மத்தியானம் வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிறாங்க. அவர் நான் குமார்கிட்ட சொன்னேன் சார் அப்படிங்கிறாரு. குமாரை பார்த்தா குமார்கிட்ட நான் ராஜுகிட்ட சொன்னேன் சார் அப்படிங்கிறாரு. ராஜு சார் நான் செஃப்ட்டு சொல்லலாம் போனேன், அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார், அதனால் சொல்லாமல் வந்துட்டேனே. ஓகே எல்லாரும் நல்ல காரணம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. செஃப் சொல்கிறார், சார் நீங்கள் சொல்கிறதா சமைக்கிறது என்னுடைய வேலை, நீங்கள் சொல்லாததுக்கு நான் காரணம் வாங்க முடியாதுல்ல, நீங்கள் எதுன்ட்டு சொல்லவே இல்லையே, அது சமைக்கலன்னு சொல்லி என்கிட்ட நீங்கள் எப்படி கேட்கலாம், அதுக்கு நான் காரணம் கிடையாதுண்ணே. ஆமாம் நீங்கள் சொல்கிற காரணம் எல்லாமே ரொம்ப கரெக்ட் தான். ஓகே எல்லோரும் போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. மணியை பார்க்குறாரு. மணி 4. ஐயோ மணி 4 ஆச்சு, அம்மாவுக்கு வேறு நான் காஃபி கொடுக்கணுமே, போச்சு, இனிமேல் போய் இவங்கிட்ட போய் நான் காஃபி கேட்டால் என்னை என்ன வச்சு பேசுவாங்க, இவங்கிட்ட நம்ம காஃபியே கேட்கக்கூடாது, போகிற வெளியில் ஏதாவது வெளியில் பார்த்துக்கலாம், வாடா கோபி அப்படின்ட்டு புலம்பிகிட்டே வெளியில் போயிடறாரு. அடுத்து நைட்டு 8 மணியே வீடை கட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு திருப்பி சாப்பாடு வைக்கிறாரு, மாத்திரை கொடுக்குறாரு. ஏன்டா உனக்கு இவ்வளோ கஷ்டம் என்னால் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மாவை பார்க்குறத விட வேறு எனக்கு என்ன வேலைம்மா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஷோல்டர் தட்டிக்கிட்டே இருக்காரு. பக்கத்தில் ராதிகா அவங்களுடைய அம்மாவும் ஹாலில் உட்காந்துட்டு இங்கே சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பார்த்து நக்கலாக சொல்கிறாங்க. ராதிகாவும் பார்த்து நீ பேசாமல் இருமா அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க அம்மாவும் போய் படுக்க வச்சுட்டாரு. படுத்துட்டு அதுக்கடுத்து ஃபோன் வருது. 10 மணிக்கு பேசிகிட்டே இருக்காரு. ராதிகா வராங்க. கோபி உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் அவரெல்லாம் கண்டுக்கிடாமல் கோபி மாறி ஃபோன் பேசிகிட்டே இருக்காரு. திருப்பி ராதிகா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ராதிகா பொறுமையில் அவங்க கோவப்பட்டு போயிடுறாங்க.
அடுத்து 1 மணி ஆயிடுது. 1 மணிக்கு கோபி படுத்து தூங்குறான். திருப்பி மறுநாள் காலையில் எந்திரிச்சிறாரு. எந்திரிச்சோடனே அவங்க அம்மா கூட வாக்கிங் வராரு. வாக்கிங் வரும்போதே ஒரு ஃபோன் கால் வருது. அம்மா ஒரு நிமிஷம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கால் பேசுகிறாரு. பார்த்தா செஃப்புக்கு வந்து இன்னும் சார் சரக்கு எதுவுமே வரல சார், நான் சமையல் பண்ணணும்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அடுத்து கோபி சூப்பர் மார்க்கெட் ஃபோன் போட்டு, என்ன சார் நான் இவ்வளோ இதோட ஆர்டர் கொடுத்தேன், இன்னும் நீங்கள் டெலிவரி பண்ணலையே, ஈஸ்வரி செஃப்புக்கு வந்து டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோன் போட்டு பேசிட்டு செஃப்கிட்ட ஃபோன் போட்டு, நீங்களே நேரடியாக பேச வேண்டியதானே சூப்பர் மார்க்கெட்டில், எனக்கு ஏன் ஃபோன் பண்ணுறீங்கன்னு அவர் மேலே கோவப்பட்டுட்டு ஃபோனை வச்சுறாரு. ஈஸ்வரிட்ட புலம்புறாரு. பாருங்கம்மா, நேரடியாக ஃபோன் போடாமல் என்கிட்ட சொல்லி நான் ஃபோன் போட்டு 3 தடவை நான் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த எல்லா வேலையும் நான் ஒருத்தனே பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மண்டை பிச்சுக்கலாம் போல் இருக்குது. ஆரம்பத்தில் இதெல்லாம் ஒரு இதுதான், பிஸ்னஸ் தான், ஈஸியாக பண்ணிடலாம்னு நினச்சோம். ஆனால் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறதே தெரியுதுமா. இதெல்லாம் பார்க்கும்போது என்கிட்ட ஓடி போயிடலாமா இருக்குமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷன் வராரு, புலம்புறாரு. உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட நான் என் கஷ்டத்தை சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. டேய், காலங்காத்தாலே இப்படிலாம் பேசாதடா, நீ உன்னை விட அனுபவத்தில் மூத்தவா அவள். உனக்கு முன்னாடியே இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் வேலைலாம் வந்து செஞ்சா. ஆனால் அவள் இந்த மாதிரி எந்த ஒரு நாளுமே யார்ட்டையுமே டென்ஷன் பட்டதோ கோவப்பட்டதோ வீட்டு வேலையெல்லாம் வெளி வேலையை வந்து வீட்டு வேலையில் காமிச்சது எதுவுமே கிடையாதுன்னே. யாரை சொல்கிறீங்க? எல்லாம் அவங்களோட ஃபேவரட் அந்த பாக்கியலட்சுமி பற்றி தானே பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க கோபி. ஆமாடா, வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன். ஒரு நாளைக்கு 50 பேருக்கு சமைப்பா, ஒரு நேரத்துக்கு 500 பேர் சமைப்பா, 5000 பேர் கூட ஆர்டர் வரும்டா. ஆனால் எல்லாத்தையுமே சிரித்த முகத்தோடு அவள் எல்லாத்தையுமே செய்வாடா. வீட்டில் வந்து யார் மேலேயுமே எந்த டென்ஷனோ ப்ரெஷரோ அங்கே உள்ள வேலை எதுவுமே அவள் காமிச்சதே கிடையாதா அப்படின்னு சொல்லி அவளை தான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. கரெக்டாக அதே நேரத்தில் தாத்தாவும் பாக்கியாவும் வாக்கிங் வராங்க. தாத்தா கிட்டக்க பாட்டி பேசுகிறாங்க. என்ன இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறா. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இவங்களும் கேட்குறாங்க, காலையில் சாப்பிட்டியா அப்படின்னு. இனிமேல் தான் சாப்பிட்றோன்னே, நீங்கள் தான் பார்க்கறதுக்கு ஒரு சுற்றி இலச்சமாக இருக்கீங்க. எனக்கு என்ன, என் மருமக என்ன நல்லா சாப்பாடு போட்டு என்னை நல்லா பார்த்துக்கிறா அப்படிங்கிறாங்க. உனக்கு உன் மகனை பார்க்கும்போது எனக்கு என் மருமக எவ்வளோ பார்ப்பாளே அப்படிங்கிறாங்க இவங்க. ஸோ மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது பாக்கிய கிட்டக்க போய் கோபி கேட்குறாரு. அம்மா ஒன்று அப்படி இப்படி ஆஹா ஓகோங்கிறாங்க. காலையில் நான் செஃப்பு கிட்டக்க, சூப்பர் மார்க்கெட்டுக்கு, அங்கே சர்வெண்ட் கிட்டக்க எல்லாருக்கும் நான் ஃபோன் போட்டு டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் வேலை வாங்குறவங்களே போதும் ஆயிடுது. நீ மட்டும் எப்படி பாக்கியா வீட்டு வேலை, அங்கே வந்து கிச்சன் வேலை ப்ளஸ் எல்லாருக்குமே சப்ளை பண்ணுறது, டெலிவரி பண்ணுறது எல்லாத்தையும் எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணுற, அந்த டிப்ஸ் எனக்கு கொஞ்சம் சொல்லேன் அப்படின்னு சொல்லி பாக்கியா கிட்டக்க அவர் கேட்குறாரு. பாக்கியா இதெல்லாம் கேட்குறாங்க. கேட்டு முடிச்சுட்டு, ஏன் சார், நீங்கள் தான் பெரிய அறிவாளியாச்சு, நீங்கள் தான் பெரிய ஜீனியஸ் ஆச்சு சார், உலகத்திற்குள்ள எல்லா அறிவையும் நீங்கள் உங்களுடைய மண்டையில் குத்திக்கு எடுத்துருக்கீங்களே, நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்கலாமா? அட போங்க சார், கலாய்க்கிறீங்க சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆளை அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து கோபி கையின் வரல அவளுக்கு நேரம் வச்சுட்டு, உனக்கு தேவையாடா ஏற்கனவே உனக்கு ஒரு தடவை டேமேஜ் பண்ணி நோஸ் கட் பண்ணியிருக்காள், திருப்பி எதுக்கடா அவகிட்டக்க போய் ஐடியா கேட்டேன், ஐடியா வேணா ஏதாவது நெட்டில் போய் பார்க்க வேண்டியதாடா, ஏன்டா அவகிட்டக்க பார்க்குற, ஐயோ இப்படி ரோட்டில் புலம் போட்டுட்டாலே, நல்ல வேலை வாத்தியார் பார்க்கல, பார்த்தாரு கூட கொஞ்சம் என்ன நல்லா வச்சு செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே நடந்து போயிடுறாரு. அடுத்து பாட்டியும் தாத்தாவும் பேசுகிறாங்க. அடுத்து பாக்கிய பக்கத்தில் போயிடுறாங்க. போயிட்டு, அத்தை நான் வேணா இன்னும் 2 போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம்மா, அடுத்து வெயில் வந்துடும், கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோபி எங்கே போனால் அப்படிங்க, கோபியும் பக்கத்தில் வந்துடுறாரு. கிளம்பலாம். அப்போ நெக்ஸ்ட்டு பாக்கியாவும் அவங்களுடைய மாமாவும் பேசுகிறாங்க. ஏன் மாமா அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு. அவளுக்கு என்ன நல்லா தான் இருக்கானா, உன் சமையல் சாப்பிடாம தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான்னு அத்தை சொன்னாங்களான்னு. அவள் நல்லா சொல்லுவாள், அதெல்லாம் ஒன்றும் சொல்லணுமா, நான் தான் அவள் பேச வச்சு கண்டுபிடிக்கிறேன், மற்றபடி நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. மாமா நம்ம வேணால் அத்தையை வந்து நம்ம வீட்டுக்கு பேசி கூட்டிகிட்டு போகுமான்னு. அவளாக வரமாட்டோமா, அவள் இன்னும் பட்டு திருந்துறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது, படட்டும், மெல்ல பட்டு அதுக்கப்புறம் வரட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க.